ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அவர்களுடைய சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார். சுதந்திரவாளி என்றால் அவரது உரிமைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள். தகுதி என்பது முதலாவது தாழ்மை. கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஏனென்றால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, மனத்தாழ்மையாய் நடப்பதை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அடுத்ததாக, நம் வாழ்வில் பொறாமை இருக்கக்கூடாது. நாம் பொல்லாத மனுஷர்களையோ நியாயக்கேடு செய்கிறவர்களையோ பார்த்தும், துன்மார்க்கரை பார்த்தும், வீம்புக்காரர் மேலும் கொடுமைக்காரர் மேலும் அவர்கள் வாழ்க்கையின் மேலும் பொறாமை கொள்ளாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பொறாமை நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தடையா இருக்கும் என்பதில் கவனமாய் இருக்க வேண்டும். இருமாப்பாயும் இருக்கக்கூடாது. பிறர் மேல் கடினமான அதிகாரம் செலுத்துவதும் கூடாது. அவ்வாறு செலுத்துவோமானால் நாம் சுதந்திரவாளியாக இருக்க தகுதியாய் இருக்கவும் முடியாது. உலக பிரகாரமான தகுதிகளை அல்ல, ஆவிக்குரிய தகுதிகளை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்பதிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக பொறாமைப்படாதவர்களாக வாழ நம்மை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் உமக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தந்தரலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி தந்தமைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த விசுவாசத்தில் பூர்ண நிச்சயத்தை எப்போதும் காத்துக்கொள்ள உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, விடைத்து போன எங்கள் ஆத்மாவை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து எங்கள் வாழ்வை திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, சகல தீமையான சிந்தனைகளும் துக்கமும் வேதனைகளும் எங்கள் வாழ்விலிருந்து முற்றிலும் அகன்று போக தேவன் வழிநடத்திட கிருபை தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகளினால், இச்சைகளினால், மேட்டுமையினால், அகந்தையினால் இழந்து போன சமாதானத்தின் நாட்களை மீண்டும் அவர்களுக்கு தந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் தேவைகளை, பலவீனங்களை, போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனைத்தின தேவைகளில், முயற்சிகளில், தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில், சமூக வாழ்வில் உங்கள் வழிநடத்தல் கிருபை ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிதாக மனை வாங்க, வாகனம் வாங்க, வீடு கட்ட, தொழில் துவங்க, வீடு விற்க, வாகனங்களை விற்க விரும்புகிற முயற்சிக்கிற மக்களின் விருப்பம், எதிர்பார்ப்புகளில் உங்கள் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பயணம் செய்யும் ஒவ்வொரு மக்களும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும், வாகனங்களை இயக்குகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் செயல்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகளை திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், வியாதியினால், கவலையினால் மனம் பேதலித்த மக்கள் வாழ்வு சீரடையவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களினாலும் மது, போதை, கஞ்சா போன்ற தீய பழக்கங்களினாலும் பாதிப்புக்குள்ளாகி வியாதிப்பட்டு கடன் பிரச்சனைகளினால் வேதனைப்படுகிறவர்கள் வாழ்க்கை சீரடைய செய்து அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், அவர்கள் போக்கிலும் வரத்திலும் ஊழிய பாதையிலும் உமது கிருபை மகத்துவம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.